பசி மற்றும் அதன் வலியை பற்றியும் பசியால் வாடுபவர்களுக்கு உதவும் குணத்தை பற்றியும் விளக்கும் ஒரு விரிவான நீதி கதை இதோ. பசியின் வலியும் பகிர்தலின் மகிழ்வும். முன்னொரு காலத்தில் ஒரு செழிப்பான ஆற்றோரம் அமைந்திருந்தது ஒரு அழகான கிராமம். அங்கே சோமசுந்தரம் என்ற ஒரு பெரிய நிலக்கிழார் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள், தானிய களஞ்சியங்கள் இருந்தன. ஆனால் அவரிடம் ஒரு பெரிய குறை இருந்தது, அதுதான் கஞ்சத்தனம். தன்னிடம் எவ்வளவு உணவு இருந்தாலும் ஒரு பருக்கை சோற்றை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டார். முதியவரின் வருகை. ஒரு கடும் கோடை காலத்தில் அந்த ஊரில் மழையில்லாமல் வறட்சி ஏற்பட்டது. மக்கள் உணவின்றி தவித்தனர். ஒரு நாள் மாலை கிழிந்த ஆடைகளுடன் மிக மெலிந்த உடலோடு ஒரு முதியவர் சோமசுந்தரத்தின் வீட்டு வாசலுக்கு வந்தார். அவர் கண்கள் குழி விழுந்து முகம் வாடி போயிருந்தது. நடுங்கும் குரலில் அவர் கேட்டார், ஐயா, 3 நாட்களாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. பசி என் வயிற்றை கிழுகிறது. உயிர் போகிற நிலையில் இருக்கிறேன். ஒரு கைப்பிடி சோறு போடுங்கள் ஐயா. ஆனால் சோமசுந்தரமோ, இங்கே யாருக்கும் இலவசமாக சோறு கிடையாது. உழைக்க தெம்பில்லாதவர்களுக்கு இங்கே இடமில்லை, போ என்று அவரை விரட்டி அடித்தார். அந்த முதியவர் கண்களில் கண்ணீருடன் பசியை தாங்கிக் கொண்டு மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தார். காலச்சக்கரம் சுழன்றது. காலம் மாறியது. ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோமசுந்தரத்தின் வீடும் விளைநிலங்களும் தானிய களஞ்சியங்களும் மொத்தமாக அழிந்து போயின. தன்னிடம் இருந்த செல்வம் அனைத்தையும் இழந்த அவர் உயிர் பிழைத்தால் போதும் என்று பக்கத்து ஊருக்கு ஓட்டினார். அங்கு அவருக்கு யாரும் அறிமுகம் இல்லை. கையில் ஒரு காசு கூட இல்லை. ஒரு நாள் முழுவதும் நடந்த அவருக்கு பசி என்றால் என்ன என்பது அப்போதுதான் புரிந்தது. வயிறு சுருங்கி உடல் சோர்ந்து பார்வை மங்கத் தொடங்கியது. பசி ஒரு மனிதனை எவ்வளவு பலவீனமாக்கும் என்பதை அவர் முதல் முறையாக உணர்ந்தார். திடீர் மாற்றம். மயக்க நிலையில் ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்தார். அந்த வீட்டின் உள்ளே இருந்து ஒரு அற்புதமான உணவின் மனம் வந்தது. பசியால் கண்கள் இருட்ட, யாராவது பசிக்கு ஒரு கவளம் சோறு கொடுங்கள் என்று கத்த நினைத்தார். ஆனால் குரல் வரவில்லை. அப்போது அந்த வீட்டின் கதவு திறந்தது. ஒரு மனிதர் கையில் தட்டு நிறைய உணவோடு வெளியே வந்தார். அவர்தான் அந்த ஊரின் மிக பெரிய கொடையாளி. அவர் சோமசுந்தரத்தின் நிலையை பார்த்ததும் ஓடி வந்து அவருக்கு உணவும் நீரும் கொடுத்தார். உணவை உண்ட பிறகு உயிர் திரும்பிய சோமசுந்தரம் அந்த மனிதரை பார்த்தார். அதிர்ந்து போனார். அவர் வேறு யாருமல்ல, அன்று பசியோடு தன் வாசலில் வந்து நின்ற அதே முதியவர். உண்மை உணர்த்தல். அவர் இப்போது நல்ல நிலையில் இருந்தார். சோமசுந்தரம் வெட்கி தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டார். அதற்கு அந்த முதியவர் சிரித்து கொண்டே சொன்னார், விடப்பெரிது ஐயா. பசி என்பது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லை. அது எல்லோருக்கும் பொதுவான வலி. அன்று நான் பசியால் துடித்தபோது நீங்கள் எனக்கு உதவவில்லை. ஆனால் இன்று நீங்கள் அந்த வலியை உணர்ந்திருக்கிறீர்கள். உணவை பதுக்கி வைப்பதை விட ஒருவரின் பசியை தீர்ப்பதே மிக பெரிய சொத்து. விடப்பெரிது. கதையின் நீதி மாரல். பசி கொடுமையானது. அதை உணர்ந்தவன் ஒருபோதும் பிறரை பசியோடு அனுப்ப மாட்டான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். உணவை பகிர்ந்து உண்டு மற்ற உயிர்களை காப்பது என்பதே சிறந்த அறம்.